இணையத்தில் ட்ரெண்ட் ஆகும் இன்றைய செய்திகள், நொடிப்பொழுதில் ஏற்பட்ட அசம்பாவிதங்கள் என உள்ளூர் முதல் உலகம் வரை நடந்த முக்கிய நிகழ்வுகளை ஓரிரு வரிகளில் விறுவிறுப்பாக வழங்கும் மின்னல் செய்திகளை காணலாம். பிரதமர் நரேந்திர மோடி சீக்கிய அமைப்புகளைச் சேர்ந்தவர்களை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பிரபல பாடகர் ஹர்ஷித் கவுர் சீக்கிய வேதமான குரு கிரந்த சாஹிப்பின் தொடக்கத்தில் உள்ள மூல மந்திரத்தை பாடினார். करता पुरख निर्भव निर्वैर अकाल मूरत. இதனை பக்தி பரவசத்தோடு கேட்ட பிரதமர் மோடி தனது எக்ஸ் வலைதள பக்கத்திலும் பகிர்ந்து மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே பெரிய அரவக்குறிச்சி கிராமத்தில் உள்ள முத்துக்கருப்பண்ணசாமி கோயிலில் மழை வேண்டி புறவியெடுப்பு விழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்திக்கடனுக்காக செய்யப்பட்ட குதிரைகள், நாய்கள், காளை மற்றும் மதிலை சிலைகளை கோயில் மைதானத்தில் வைத்தனர். தொடர்ந்து தாரை தப்பட்டை முழங்க முத்துக்குடைகளுடன் குதிரைகளை ஒன்றன் பின் ஒன்றாக பக்தர்கள் எடுத்துச் சென்று வழிபட்டனர். இந்த விழாவில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பகுதியில் உள்ள அம்மன் கோயிலில் ஆவணி மாத திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. அப்போது மழை வேண்டி பெண்கள் ஊர்வலமாக முளைப்பாரி எடுத்து வந்து கும்மியடித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். பின்னர் மேளதாளம், வான வேடிக்கையுடன் சென்று முளைப்பாரியை மஞ்சள் ஆற்றில் கரைத்து சாமி தரிசனம் செய்தனர். நாகர்கோவிலில் பால் பாக்கெட்டுகளை திருடும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. மகளிர் கல்லூரி பகுதிகளில் உள்ள கடைகள் நள்ளிரவில் பூட்டப்பட்டிருப்பதால் கடைகள் முன்பாக பெட்டிகளில் பால் பாக்கெட்டுகள் அடுக்கி வைக்கப்படுவது வழக்கம். இதனை நோட்டமிட்ட சிலர் பால் பாக்கெட்டுகளை திருடிச் செல்வது சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நடிகர் ரோபோ சங்கர் மறைவையொட்டி கருப்பு அரிசியில் அவரது உருவப்படத்தை தத்ரூபமாக வரைந்து ஓவியர் ஹரீஷ் அஞ்சலி செலுத்தினார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியைச் சேர்ந்த ஓவியர் அஞ்சலி செலுத்திய வீடியோ இணையத்தில் பரவி வருகிறது. சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் தீத்தடுப்பு நடவடிக்கை குறித்து தீயணைப்புத் துறையினரின் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. எண்ணூர் விரைவுச்சாலை சந்திப்பில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் தீ விபத்து மற்றும் பேரிடர் காலங்களில் மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வது பற்றி தீயணைப்பு வீரர்கள் தத்ரூபமாக செய்து காட்டினர். சமையல் சிலிண்டர் தீப்பற்றினால் எவ்வாறு அணைப்பது என்பது குறித்து பொதுமக்களுக்கு செய்து காட்டி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். வட இந்தியாவில் துர்கா பூஜை செப்டம்பர் 28ஆம் தேதி முதல் அக்டோபர் 2ஆம் தேதி வரை கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் 10 லட்சம் செய்தித்தாள் துண்டுகளை பயன்படுத்தி துர்கா பூஜை பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள துர்கா பூஜை பந்தலை ஏராளமான பொதுமக்கள் கண்டு வியந்தனர். உத்தராகண்ட் மாநிலம் ஹரித்வாரில் திடீரென குடியிருப்பு பகுதிகளுக்குள் நுழைந்த யானைகளால் பரபரப்பு ஏற்பட்டது. ஜக்ஜீத்பூரில் சாலையில் சுற்றித் திரிந்த யானைகளை சிலர் ஆபத்தான முறையில் பின்தொடர்ந்து சென்றனர். பொதுமக்கள் சிலர் கூச்சலிட்ட நிலையில் யானைகள் யாருக்கும் தீங்கு விளைவிக்காமல் அங்கிருந்து சென்றன. பெங்களூருவின் பாலாகேரே பிரதான சாலையில் சாலை ஓரம் மழைநீர் வடிகாலில் சிக்கிய பள்ளி பேருந்தின் சக்கரம் ஜேசிபி மூலம் மீட்கப்பட்டது. இதே பகுதியில் கடந்த வாரம் பள்ளி பேருந்து ஒன்று மழைநீர் வடிகாலில் சிக்கி கவிழும் நிலைக்கு சென்றதால் மாணவர்கள் அச்சமடைந்தனர். இதுபோன்ற சம்பவங்களின் தொடர்ச்சியாக பெங்களூரு நகர சாலைகள் மோசமாக இருப்பதாக சமூக வலைதளங்களில் கடும் கண்டனம் எழுந்து வருகிறது. ஆசியாவின் முதல் பெண் ரயில் ஓட்டுநரான மகாராஷ்டிராவை சேர்ந்த சுரேகா யாதவ் தனது பணியில் இருந்து ஓய்வு பெற்றுள்ளார். வந்தே பாரத் ரயிலின் முதல் பெண் ஓட்டுநராகவும் சுரேகா யாதவ் நியமிக்கப்பட்டு பெருமைப்படுத்தப்பட்டார்.
36 ஆண்டு பணி அனுபவத்தை தொடர்ந்து பணி ஓய்வு பெற்ற சுரேகா யாதவிற்கு மாலை மரியாதையுடன் பிரியா விடை அளிக்கப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் பக்ரைஸில் ஓநாய் மற்றும் சிறுத்தை சுற்றித் திரிவதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். பக்ரைட் சுற்று வட்டாரத்தில் 1.5 மாதத்தில் ஓநாய் தாக்கி 8 பேர் உயிரிழந்த நிலையில் சிறுத்தை நடமாட்டமும் கண்டறியப்பட்டது. இதையடுத்து ட்ரோன் கேமரா மூலம் ஓநாய் சிறுத்தையை தேடும் பணியில் வனத்துறையினர் இறங்கினர். வனத்துறையினருடன் இணைந்து போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். திரையுலகில் தமக்கும் அனிருத்துக்கும் இடையில் எவ்வித போட்டியும் இல்லை என இளம் இசையமைப்பாளர் சாய் அபயங்கர் கூறியுள்ளார். சென்னையில் பல்டி படக்குழுவினரின் செய்தியாளர் சந்திப்பின் போது எழுப்பப்பட்ட கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். அனிருத்துக்கும் உங்களுக்கு தான் இப்போ ஒரு காம்படிஷன் இருக்குங்களா? ஐயோ இல்லைங்க, அவரெல்லாம் நிறையா பண்ணிட்டாரு. நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். உங்களோட ப்ரேயர்ஸ் அண்ட் பிளெஸிங்ஸ்லாம் இன்னும் நிறையா நல்லா ஒர்க் பண்ணணுமே தவிர காம்படிஷன் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இன்னும் நிறையா இருக்குது. மேலும் ஆல்பத்தில் பணியாற்றுவதும் திரைப்படங்களில் பணியாற்றுவதும் ஒரே மாதிரியான அனுபவமாகத்தான் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.